இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஷேக்ஸ்பியர் எழுதிய ஜூலியஸ் சீசர் என்ற நாடகத்திலே, ஆங்கில இலக்கியத்தில் இருக்கின்ற அந்த நாடகத்திலே அருமையாக அந்த நாடகத்தை அரங்கேற்றியிருப்பார் ஷேக்ஸ்பியர். ஏன் அப்படின்னா, துரோகத்தின் வழி, துரோகத்தின் உச்சம் என்னவென்று அதிலே அழகாக காய் நகர்த்தி இருப்பார் ஷேக்ஸ்பியர். ஜூலியஸ் சீசர் பெரிய அரண்மனை. அந்த ஜூலியஸ் சீசருக்கு மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்தவர் தான் புரூட்டஸ். அந்த அரண்மனையிலே ஜூலியஸ் சீசருக்கு எதிராக சதிவேளை நடக்கிறது, மிகவும் சதிவேளை. எப்படியாவது ஜூலியஸ் சீசரை கொன்றுவிட்டு ஆட்சி அதிகாரத்தை பிடித்துவிட வேண்டும் என்று எல்லாம் சதிவேளை தீட்டுகிறார்கள். அரண்மனை முற்றத்திலே அங்கே ஜூலியஸ் சீசரும் ஒரு சிலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் திடீரென்று பின்னாடி இருந்து கத்தியால் ஒருத்தர் குத்துறாங்க. இது அழகாக காய் நகரத்தி இருப்பாருங்க. கத்தியால் எடுத்து அப்படியே குத்துறாங்க. அப்படியே திரும்பி பார்க்கிறான். தன்னை மிகவும் அன்பு செய்த உயிருக்கு உயிரான நண்பன் புரூட்டஸ் தான் கத்தியால் குத்தி இருந்தான். உயிர் நண்பன். அந்த துரோகத்தின் வழி, அந்த துரோகத்தின் உச்சம், ஒரு வார்த்தையை ஷேக்ஸ்பியர் பயன்படுத்துவார். என்ன வார்த்தை தெரியுங்களா? திரும்பி பார்த்து யூ டு புரூட்டஸ் அப்படிங்குவார். அப்படின்னா, நீயுமா புரூட்டஸ்? அதுதான் துரோகத்தினுடைய வழிங்க. அது அழகாக அது காய நகர்த்தி இருப்பார். பைபிளில் பார்க்கிறோம், நிறைய விஷயங்கள் இது போல் நடந்திருக்கிறது. துரோகம் எப்படி நடந்தது என்பது ரெண்டு பேர் மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் பாருங்களா. ஒன்று சிம்சோன். நீதி தலைவர்கள் புத்தகம், நேரம் இருந்தால் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். சிம்சோன் தெலீலா என்ற அந்த பெண்ணை காதலிக்கிறான். பெலிஸ்தியர்கள் தெலீலாவை பிடித்து, எப்படியாவது சிம்சோனை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு, அவனுக்கு எங்கிருந்து சக்தி வருகிறது என்று என்னிடத்தில் சொல்லிவிடு என்று. காசுக்கு ஆசைப்பட்டு, தெலீலா காசுக்கு ஆசைப்பட்டு சிம்சோனை பிடித்து அவனுடைய முடியில்தான் சக்தி இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார். முடியை மடித்து விடுகிறார்கள். துரோகத்தின் வழி, தனது காதலியே ஏமாற்றி விட்டார். அதுதான் துரோகத்தினுடைய வழி, துரோகத்தினுடைய உச்சம். இரண்டாவது யோசேப்பு. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், தொடக்க நூலில் வருகின்ற யோசேப்பு. தனது சொந்த சகோதரர்கள், அவங்க அப்பா ரொம்ப மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற யோசேப்பு, பொறாமையினுடைய உச்சம். சொந்த சகோதரர்களாகவே என்ன அவர் பாழும் கிணற்றில் அவரை தள்ளுகிறார்கள். அவர் எவ்வளவு கனவு கண்டிருப்பார், எவ்வளவு கனவு கண்டிருப்பார் யோசேப்பு. தன்னை அப்பா அன்பு செய்கிறார் என்று தன் சகோதரர்களோடு எவ்வளவு உறவு கொண்டிருப்பார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த பாடும் கிணற்றில் தள்ளுகின்ற பொழுதுதான் யோசேப்புனுக்கு துரோகத்தினுடைய வழி உணர்ந்திருக்கும். இதை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பல நேரங்களில் நம்ம நம்பி விஷயத்தை சொல்லுவோம் யாரிடமாவது. தனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்மிடத்தில் உள்ளது அப்படியே மலமளமளம்னு கொட்டி திருத்துருவோம். ஆனால் முதல் ஆளாக நம்ம அது முதுகில் குத்துறது யார் அப்படின்னா, நம்ம நம்பி நம்ம விஷயங்களாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, முதல் ஆளாக அவங்க தான் முதுகில் குத்துவாங்க. இதனை வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீங்க. சில நேரங்களில் அது அந்த வலியினுடைய அந்த வேதனை அனுபவித்திருப்பீர்கள். இதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. துரோகம், துரோகத்தினுடைய உச்சம், துரோகத்தினுடைய வலி, இப்படியே நிறையா பேசிக்கிட்டே போகலாம். திறந்தோம்னா அது மணிக்கணக்காக போய்கிட்டே இருக்கும். விஷயம் அது அல்லங்க. இந்த துரோகத்தினால் என்ன மனவலி ஏற்படுகிறது, துரோகத்தினுடைய நம்மளுடைய வேதனை என்ன, அப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் கடவுள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை அங்கு பதிவு செய்யவில்லை. ஏன் அப்படின்னா, அவர் துரோகத்தினுடைய வலியை உணர்ந்தவர். உங்களில் ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான். 12 சீடர்களை பார்த்து சொல்கிறார். இந்த துரோகத்தினுடைய வலி எப்போ தெரியுமா ஆண்டவர் உணர்ந்திருப்பார்? 2 இடத்துல. ஒன்று யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவர்கிட்ட கேட்பான் அந்த இரவு பந்தியில். என்ன தெரியுமா, ரபி நானோ காட்டி கொடுக்க போகிறது அவன்தான்.
ரபி நானோ. அந்த துரோகத்தினுடைய வழி அப்படி இருக்கும். இரண்டாவதாக கெத்செமனி தோட்டம், முத்தமிட்டுருவான் யூதாஸ் இஸ்காரியோத்து, இயேசுக்கு முத்தமிட்டுருவான். முத்தமிட்ட பிறகு ஆண்டவர் சொல்லுவார், யூதாஸே முத்தமிட்டா என்னை காட்டி கொடுக்கிறாய். துரோகத்தினுடைய வழிங்க நிறையா இருக்குது, விஷயம் நிறையா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு படிக்கப்பட்ட இந்த வாசகத்தில் கூட 2 நபர்கள், ஒன்று யூதாஸ் இஸ்காரியோத்து, இரண்டாவது பேதுரு. பேதுரு தெரியும் உங்களுக்கு. ஆண்டவரை நீ எங்கே போகிறீங்க, நானும் அங்கே வருவேன், உங்களுக்காக உயிரையே கொடுப்பேன். இந்த துரோகத்தினுடைய வழி கடைசியில் ஒன்று சொல்லுவார் பார்த்தீங்களா, எனக்காக உயிரை கொடுப்பாயோ, நீ 3 முறை என்னை மறுதளிப்பாய். துரோகத்தினுடைய வழி, துரோகத்தினுடைய உச்சம், இதெல்லாம் உணர்ந்திருக்கிறாருங்க. இப்படியே பேசிட்டு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உறவுகள் இருக்காது, அன்பு இருக்காது, ஒருத்தர் பகைவர்களாக தான் பார்த்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் வேற மாதிரிங்க, அதான் இயேசு. அவர் தான் இயேசுன்னு சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்களா. நீதிமொழிகள் 11:3 படிக்கிறோம், துரோகம் செய்பவர்கள் அழிவுக்கு உள்ளாவார்கள் என்று சுட்டி காட்டப்படுகிறது. நீதிமொழிகள் 2:22 துரோகம் செய்பவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஆமாம், யூதாஸ் இஸ்காரியோத்து துரோகம் செய்தான், தனிமைப்படுத்தப்பட்டான், தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான். நீதிமொழிகள் 6:2 தன்னைத்தானே அடித்து கொள்வார்கள் என்று படிக்கிறது. இது மாதிரி நிறைய இருக்கிறது. துரோகத்தை பற்றி கிட்டத்தட்ட 47-48 முறை பைபிளில் வருகிறது துரோகத்தை பற்றி விஷயம். அதுங்க ஆண்டவர் பதிவு செய்யவில்லைங்க. என்ன பதிவு செய்ய போகிறார் ஆண்டவர்? இந்த புனித வாரத்தில் நுழைந்திருக்கிறோம், துரோகத்தினுடைய வழியை உணர்ந்திருக்கிறோம், துரோகத்தினுடைய உச்சத்தை நாம் பெற்றிருக்கலாம். ஆனால் இதைவிட மேலானது நாம் ஒரு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய போதனைகளும் இன்றளவும் அது மக்கள் மனதிலே பேசப்படுகிறது என்றால், அந்த துரோகத்தை அன்பால் எப்படி வெல்ல முடியும், அதுதான் ஆண்டவர் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 5:44. இந்த உலகத்தில் இதுவரையிலும் யாருமே சொல்லலைங்க, யாருமே சொல்லலை இந்த வசனத்தை. என்ன தெரியுங்களா? பகைவனையும் நேசி. கேட்பதற்கு அழகாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு. நமக்கு கடைபிடிச்சு பாருங்களா, இயேசுவே உங்கள் பக்கத்தில் இருப்பார். வாழ்க்கை நடைமுறைக்கு இது ஒத்து வராது போல நமக்கு தெரியுங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம பகைவனை நேசித்து பாருங்களா, நம்ம பக்கத்தில், நம்ம உள்ளத்தில், நம்ம அருகில் ஆண்டவர் இருப்பது போல நம்ம உணர முடியும். இது துரோகத்தை அன்பால் எப்படி வெல்ல முடியும் என்பதற்கு முதல் காரியம் பகைவனை நேசிக்கணும். இரண்டாவதாக மத்தேயு நற்செய்தி 6:14-15 வசனங்கள் என்ன சொல்லப்படுகிறது? மன்னியுங்கள். அதுதான் நம் துரோகம் செய்வர்களை மன்னிக்க வேண்டுங்க. கஷ்டமாக இருக்கும், என் குடும்பத்துக்கு இப்படி செஞ்சுட்டான், அவன் எனக்கு அப்படி செஞ்சுட்டான், என் சொந்த தம்பியே என்னை வெட்டி விட்டான், அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேப்பரை திறந்தோன்னா நிறைய வரும், செய்தித்தாளெலாம் திறந்தோம் என்றால். அதையும் தாண்டி சொல்லப்படும் மன்னியுங்கள். அதான் கிறிஸ்துவத்தினுடைய சாரம்சம். துரோகம் செய்வர்களை மன்னிக்க வேண்டும், அதான் பெரும் மனது என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா சும்மா அப்படியே வாய் வார்த்தையாக சொல்லலைங்க, வாய் வார்த்தையாக சொல்லலை. என்ன அப்படி சிலுவையில் தொங்குகின்ற பொழுது, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமலே செய்கிறார்கள். அதுதான் ஆண்டவர். அந்த மன்னிப்பு நமது வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக இந்த துரோகத்தின் வழி நம்மை விட்டு போய்விடும். அடுத்ததாக யோவான் நற்செய்தி 13:34-35 வசனங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அன்பு காட்டுங்கள். உண்மை அதுதான். என்றைக்கு இந்த அன்பு குறைகிறதோ அங்கே துரோகமும் அதிகமாகும். தான் கடைசி சொல்லப்படுது, எந்த அளவுக்கு ஒருத்தன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டானா, ஆண்டவரே எந்த அளவுக்கு என்னை அன்பு செய்கிறீர் அப்படின்னு கேட்டானா. ஆண்டவர் அதுதாங்க அன்பு. தனது 2 கரங்களை விரித்தவராய், எங்க சிலுவையில் 2 கரங்களை விரித்தவராய், உங்களை நான் இவ்வளவு அன்பு செய்கிறேன். யாருங்க சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் யாருங்க சொல்ல முடியும்? அதுதான் அன்பின் வெளிப்பாடு. அடுத்ததாக உரோமையருக்கு எழுதிய திருமுகம், புனித பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறைவசனம் 21 சொல்லப்படுகிறது, பழி தீர்க்க வேண்டாம். பழிக்கு பழின்னு சொல்கிறோம்ல, துரோகத்தினுடைய வெளிப்பாடு பழிக்கு பழி.
பழி தீர்க்க வேண்டாம். கிறிஸ்துவனுடைய போதனைகள், கிறிஸ்தவத்துடைய சாரம்சம் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்றால் இந்த பழி தீர்ப்பதை முழுமையாக விட்டுவிட வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, துரோகத்தினுடைய வலியை உணர்ந்திருக்கலாம், துரோகத்தினுடைய உச்சத்தை நாம் பெற்றிருக்கலாம். ஆனால் இதை எல்லாவற்றையும் மேலானது என்னவென்றால், நமக்கு முன் அடையாளமாக நம் தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது வாழ்க்கையிலே அழகாக எண்பித்து காட்டியிருக்கிறார். துரோகத்தினுடைய வலியை உணர்ந்தவன் நான், இருந்தாலும் எல்லோரையும் அன்பு செய்கிறேன். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நாம், இயேசுவினுடைய போதனையை கேட்பவர்கள் நாம், நிச்சயமாக அன்பால் இந்த துரோகத்தை வெல்ல எல்லா விதத்திலும் ஆண்டவர் நமக்கு துணை செய்வார் என்ற சிந்தனைகளோடு தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென்.